வணக்கம். மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 2 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 2 பேர்லும் முதலாவதா யார் கதைக்க போறார் அப்படி என்று சொன்னால் எங்களோட குட்டி பையனுக்கு எத்தனை வயசு? 6 வயது. ஓகே. பிள்ளைக்கு என்ன பேர்? கோகுலன். கோகுலன். அப்பாக்கு? அரவிந்தன். அம்மாக்கு? தேவராணி. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அம்மாப்பா. அம்மப்பா வேறு? அம்மம்மா வேறு? அக்கா. அக்கா வேறு? சரி, அக்காக்கு என்ன பேர்? லுக்கா. லுக்கா. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறவங்களோட லுக்கா? 10ஆம் ஆண்டு. 10ஆம் ஆண்டு. இப்படி அக்கா அடிக்கிறவா உங்களுக்கு? அடிக்கிறீலையோ? நீங்கள் ஒரு குழப்படியும் செய்கிறீலையோ? அதால் அக்கா அடிக்கிறீல என்ன? நிறைய பிடிக்கும் உங்களுக்கு அக்காவை? எவ்வளோ பிடிக்கும்? எந்தளவு பிடிக்கும் பிள்ளைக்கு அக்காவை? நல்ல குழப்படி செய்தால் அக்கா அடிப்பா. பரவாயில்லையா உங்களுக்கு அடித்தாலும்? பரவாயில்ல, அக்கா தான் அடிக்கிறேன். சரி, ஓகே. அப்பா என்ன வேலை செய்கிறார்? தங்கு வேலை. தங்கு வேலை. அம்மா கூட்டுறா. நாங்கள் முருகன் பாட்டு பாடுவோமோ? பாடம். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு புயையில்லை மனமே சொல்லுங்க. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு புயையில் மவனே கண்டனுண்டு கவலையில் மனமே சொல்லுங்க. வேலுண்டு வினையில் மயிலுண்டு புயையில் மனமே கண்டனுண்டு கவலை மனமே. ஓகே. யார் பிள்ளைக்கு சொல்லி தந்தது? அம்மா. அம்மா. பிள்ளைக்கு எந்த கடவுள் பிடிக்கும்? நிறைய முருகனை பிடிக்குமோ? பிள்ளையாரை பிடிக்குமோ? யாரை பிடிக்கும்? முருகன். முருகனை பிடிக்கும். முருகன் கோயிலுக்கு போகிற நீங்களோ? எந்த கோயிலுக்கு போகிற நீங்கள்? முருகன் கோயிலுக்கு. முருகன் கோயிலுக்கு. எங்கே இருக்கு பிள்ளைன்ற வீடு? எங்க? தொல்புரம். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? அமெரிக்க மிஷன். அமெரிக்க மிஷன். டீச்சருக்கு என்ன பேர்? சுவந்தி டீச்சர். ஓகே. இன்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா சுவந்தி டீச்சர் பிள்ளைக்கு? ஓகே. வேற படங்களின் பேர்? என்ன கதை என்ன பாட்டு சொல்லி தந்தவா சுவந்தி டீச்சர்? நண்டு கதை சொல்லி தந்த. நண்டு கதை சொல்லி தந்தவாவோ? சொல்லுறீங்களே எனக்கு நண்டு கதை சொல்லுங்க பாப்பம். ஊரிலையா நண்டு வண்டாங்க கடலுக்கு. அப்போ ஒரு மீன் வந்த. அப்ப அந்த நண்டை பாட்டுட்டு கடிக்க போனடா. வேண்டு அப்ப கொக்கு வந்தடா. அப்ப குளத்துக்கு நிறைய மீன் இருக்கிற பாட்டுடா. அப்ப சொன்னடா பிடிக்க போக நண்டு வந்து கடிச்சு போட்டுடா. அப்ப கொக்கு யோசித்தடா. அப்ப என்ன மீன் பிடிக்கலாம்ன்ற. அப்ப மீன் சொன்னடா வாங்கோ உங்களை பெரிய கடலுக்கு உழந்து. அப்போ ஒரு மீனை கொண்டு போய் ஒரு கல்லில் வச்சுட்டு கொட்டி சாப்பிட்டு ஒன்னாள் இப்படி செஞ்சுட்டு நண்டு சொன்ன வேறாம் நான் பாலன் குளத்துக்க இந்த. அப்ப பறந்து கொண்டு போவ நண்டு பாட்டுடா முள் இருக்கிறவ. அப்ப கொக்குன கழுத்த நண்டு 2 கடித்து போட்டுடா. நண்டு செத்து போட்டுடா. அப்ப ஓடி குளத்துக்க போட்டுடா. சரி, நண்டு சாகையில கொக்கு தான் செத்துட்டுது. என்ன தண்ட காலால் வந்து கொக்குண்ட கழுத்தை நசிச்ச உடனே கொக்கு செத்துட்டு. மழலைகள் நேர நிகழ்ச்சி விட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கோகுலன் வந்து எங்களோட அழகாக கதைச்சு கொண்டிருக்கிறார். கோகுலன், ஓகே. நீங்கள் என்னவா வேற விருப்பம் பிள்ளைக்கு படிச்சு பெரியால வந்த? அப்புறம் டாக்டர். அப்போ எங்களுக்கு குட்டி டாக்டர் என்ன கோகுலன்? இப்போ போகிற நீங்களோ டாக்டர்கிட்ட?
ஏன் போற நீங்கள்? காய்ச்சல் வேணும். காய்ச்சலண்டா போற நீங்களோ? போன என்ன செய்வார் டாக்டர்? ரத்தம் மூச்சிருங்கன்னு சொல்லுவேன். என்னண்டு? மூச்சிருங்கன்னு சொல்லுவேன். மூச்சிலுங்கொண்டு சொல்லுவார். அதுக்கு அப்புறம் என்ன செய்வார்? மூச்சிருத்துட்டு எழுதி தந்துட்டு ரத்தத்தை காத்தினா மருந்து தருவேன். அடடா, மூச்செல்லாம் இழுத்து விட்டுட்டு கோகுலனுக்கு என்ன காய்ச்சல்னு பார்த்து மருந்து எழுதி தந்தா நீங்கள் போய் மருந்து வாங்கி குடிப்பீங்கள். கோகுலன் மருந்து குடிப்பீங்களோ குடிக்க மாட்டீங்களோ? குடிப்பேன். கைக்காது உங்களுக்கு மருந்து? கைக்காது. விருப்பம் அப்போ மருந்து குடிக்க? கோகுலனுக்கு மருந்து குடிக்க பிடிக்குமோ ஊசி போட பிடிக்குமோ? மருந்து குடிக்க. ஊசி போட பிடிக்காது. ஏன்? நோவும், அது வலிக்கும் என்ன? இப்போ அதால நாங்கள் மருந்தே குடிச்சிடுவோம். சரி, ஏன் காய்ச்சல் வர்றது பிள்ளைக்கு? மேலே வெயிலுக்கு நனைஞ்சாலும் மழைக்கு நனைஞ்சாலும் காய்ச்சல் வரும். வெயிலுக்குள்ள போனாலும் மழைக்கு நினைஞ்சாலும் காய்ச்சல் வரும். இப்போ நாங்கள் வெயிலுக்கேயும் மழைக்கும் போகக்கூடாது என்ன? நிறைய தண்ணி குடிக்கணும் வெயில் காலத்தில். சரியா கோகுலன்? ஓகே, இப்போ எனக்கு தேவாரம் பாடி காட்டுறீங்களோ? என்ன தேவாரம் பாட போறீங்க? சரி, பாடுங்க. திருச்சி சம்பளம் பித்தா பிறை சூரி பேரு மானேயரு தாரார் எத்தால் மர பாரே நீனை இண்டேல் மன துணை வைத்தால் வெண்ணெய் தெம்பால் வெண்ணெய் நல்லூரர் துறை அத்தால் உனக்கால நின்னியல்லே கப்பனை கரந்த ஜோடி கருணையை உருவமாகி புறக்கோல நீரி அருமன் லட்சன் மேலா சிப்பரவி ஓமாவும் திருச்சி சம்பளத்தில் நின்று பொப்புடன் நலஞ்செய்யும் பூங்களில் போட்டி போட்டி. போட்டி போட்டி யார் சொல்லி தந்தது? போட்டி போட்டி எங்களுக்கு அம்மா. அம்மா. இப்போ டீச்சர் சொல்லி தெரியலையோ? டீச்சர் சொல்லித்தர. டீச்சரும் சொல்லித்தரவா, அம்மாவும் சொல்லித்தரவா? என்ன யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு படிக்க விருப்பம்? அப்பா. ஏன் அப்பா அடிக்க மாட்டாரோ? யார் படிப்பிக்க அடிக்கிறது? அம்மா. அம்மா தான். அப்போ அம்மாவுக்கு பொறுமை இல்லை என்ன? அதெல்லாம் டக் டக்குன்னு கோகுலனுக்கு அடிக்கிறவா போல டாக்கு. அப்படியோ கோகுலன்? சரி, ஓகே. அப்போ நாங்கள் இனிமேல் அப்பாவோடைய படிப்போம். என்ன சொல்லி தருவார் அப்பா? ஆனாவன் எல்லாம் சொல்லி தருவார். சரி, ஓகே. பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? ஓட்டப்பட்டி. ஓட்டப்பட்டி. என்ன விடமா வருவீங்க ஓட்டப்பட்டியில்? முதலாம் இடமா? சரி, பிள்ளை அப்பா எங்கே கூட்டி கொண்டு போயிருக்கிறார்? ஓகே. வேறு? பூங்காக்கு. சரி, போன இடத்துல பிள்ளைக்கு எந்த இடம் நிறைய பிடிச்சிருக்கு? அங்கே போய் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? வேறு என்ன செய்வீங்க? ஓகே. யார் யார் போவீங்க? அம்மாவும் அப்பாவும். அம்மாவும் அப்பாவும் நீங்களும் மட்டும்தான் போவீங்க? அக்காவை கூட்டிக்கிட்டு போக மாட்டீங்க? உங்களோட அக்காவை? அக்காவும் வருவா. அக்காவும் வருவா. 4 பேரும் தான் போவீங்க. சரி, பிள்ளைக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும்? என்னத்துல சாப்பிடுவீங்க? மீன் கறியோட. மீன் கறியோட. இப்போ எனக்கு கொண்டு வந்திருக்கலாம் தானே இன்றைக்கு? இன்றைக்கு என்ன சாப்பிட்டு வந்துடுங்க வரைக்க? மீன் கறி. மீன் கறியும் சோறும் சாப்பிட்டு வந்தது. சரி, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம். கோகுலன் வந்து எங்களோட அழகாக கதைச்சு கொண்டு வர. கோகுலன், நாங்கள் வண்ண வண்ணம் வந்து பாடுவோமோ? பாடுங்க. வண்ண வண்ண பண்டு குறிச்சு ஓடும் பண்டு பத்தை காலால் பத்தினா குறிச்சு ஓடும் பண்டு. ஓகே. யாரோட பந்து விளையாடு நீங்கள்? அக்காவோடையும் நானும். அக்காவும் நானும் விளையாடுனாங்க. அக்காவும் நீங்கள் தான் விளையாடுற நீங்கள். சரி, ஓகே. அக்கா என்ன கேட்டா நீங்கள் கொடுப்பீங்க? சாக்லேட் கேட்டா கொடுப்பேன். ஓகே. அக்கா என்ன தருவா உங்களுக்கு? சாக்லேட் தான் தருவா. சாக்லேட் எங்களுக்கு நிறைய பிடிக்குமோ? டாக்டராக வந்தால் அப்புறம் என்ன வாங்கி கொடுப்பீங்க உங்களோட அக்காவுக்கு? என்ன
விளையாட்டு சாமான் வாங்கினேன். விளையாட்டு சாமான் அப்பாவுக்கும் அம்மா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தும்பு தடி வாங்கிட்டு வருவேன். அப்பாவுக்கு பெயிண்ட் வாங்கிட்டு வருவேன். ஓகே அப்பாவுக்கு பெயிண்ட் அம்மாவுக்கு தும்புத்தடி எல்லாம் வேலை விஷயமா தந்தாங்களே. என்ன கோகுலன் கோகுலன் நீங்க ஆட்டு செல்லம் விட்ட அம்மாண்ட அம்மாண்ட நான் நினைச்சேன் அப்பாண்ட செல்லம்னு சொல்ல போறீங்களேண்டு. அப்பாண்ட அப்பா 2 பேர்ட்டையும் அம்மா அக்காண்ட அக்காண்டையும் பிடிக்கும். அக்காண்டையும் பிடிக்கும். எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். அப்ப அப்படித்தானே கோகுலன். சரி ஓகே இப்ப நான் திருக்குறள் சொல்லுங்க பாப்பம். திருக்குறள் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து அறற முதல் எழுத்தெல்லாம் ஆடிப்பட முரட்டே உழவு ரத்தனாய பயனெங்கோ வாழலிவன் தொழின் மரமிச்சேறினார் மரணத்தைண்டாக்கும் ராண்டும் விரும்பையில. ம் சரி இவ்வளவு காணும். என்ன எங்களுக்கு இப்போ 6 வயசு தானே. நாங்கள் பிறகு மிச்சம் எல்லாத்தையும் படமாக்கி வச்சிருப்போம். சரியா கோகுலன்? ஓகே ஸ்கூலில் நீங்கள் குழப்படி செய்கிறீங்களோ? இப்போ எங்கே குழப்படி செய்வீங்க? வீட்டை வீட்டை என்ன குழப்படி செய்வீங்க? அக்காவோட விளையாடிட்டு அக்காவுக்கு பண்டை கொடுத்தா அக்கா கூப்பிடுவா விளையாடிட்டு அம்மா கூப்பிடுவா படிச்சுட்டு விளையாடுவேன். சரி ஓகே அக்கா கூப்பிடுவா அம்மா கூப்பிடுவா படிக்க. அப்படியே போய் படிச்சுட்டு நாங்கள் விளையாடுவோம். என்ன நாங்கள் விளையாடவும் வேணுமே. என்ன கோகுலன்? ஓகே மலையில நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கோகுலன் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறார். அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர்? சர்மிசா. சர்மிஷன் அப்பாவுக்கு என்ன பேர்? சிவகாந்த். சிவகாந்தன். அம்மாவுக்கு பிரசாந்தி. பிரசாந்தி. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அண்ணா ம் தங்கச்சி ம் அம்மம்மா பாட்டி. சரி அண்ணாக்கு என்ன பேர்? ருபிசாந்த். தங்கச்சிக்கு என்ன பேர்? சிதுசா. என்ன பேர்? சிதுசா. சிதுசா. சரி நீங்க எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 3. சர்மிசாந்த் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? அமெரிக்கன் மிஷன். என்ன அமெரிக்க மிஷன்? இவர் படிக்கிறார். இவர் படிக்கிறது தெல்லிப்பள்ளை அப்படியோ? இல்ல அப்ப தோல்புரம் அமெரிக்கன் மிஷன். தொல்புரம் அமெரிக்க மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை. சரியா பேர்? டீச்சருக்கு என்ன பேர்? சோவனா டீச்சர். சோபனா டீச்சர். சோபனா டீச்சர் என்னெல்லாம் சொல்லி தருவார்? கூட்டல் கழித்தல் ஒருமை பெண்மை. ஓகே இந்த பெரிசு சின்ன கேள்விக்கு விடை தருது. கேள்விக்கு விடை தருக. என்ன கேள்வி கேட்பா? பிள்ளையார் நடனமாடி அதை பார்த்து சிரிச்சவர் யார்? யார் சிரிச்சவர்? சந்திரன். ஏன் சிரிச்சவர் அவர்? அவரோட தொப்பை வயிறு குலுங்கியானால சிரிச்சவர் சந்திரன். ஓகே பிள்ளையாட்டு தொப்ப வயிறெல்லாம் குலுங்கி ஆட சந்திரனுக்கு என்ன சிரிப்பு வந்துட்டு. அப்ப அதனால சிரிக்க என்ன நடந்தது சந்திரனுக்கு? சந்திரனை பார்த்து பிள்ளையார் நீ தேய்ந்து போவா இந்த சாவமுட. சந்திரன் தேய்ந்து போய் சிவபெருமானின் காலில் விழுந்தவர். அவர் சிவபெருமான் தூக்கி அவர் சடாமுடியில் வைத்தவர். அப்ப சிவபெருமான் சந்திரசேகரர் ஆனார். ஓகே சந்திரன் புறையானார். அப்படி அந்த விடையெல்லாம் இதை கொடுப்பார். சரி சரி சந்திரன் வந்து தேஞ்சு போயிக்க பயந்து போனார். என்ன பயத்தில் ஓடி போய் சிவபெருமானிட்ட அச்சோ நான் இல்லாமல் போறேனே அப்படின்னு சொல்லி பயந்து ஓடி போயிக்கல தான் சிவபெருமான் தூக்கி தன்னை சடாமுடியில வைத்தவர். வேற என்ன இருக்கு சிவபெருமான சடாமுடியில? சந்திரனும் கங்கை. தண்ணி ஊத்துற மாதிரி பார்த்தது இல்லையோ நீங்க ஒரு இடமும்? கங்கையும் வந்து அவர் தன்னை சடாமுடியில வச்சிருப்பார் சிவபெருமான். பிள்ளைக்கு எந்த கடவுள் பிடிக்கும்? முருகன். 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 முருகன் கோயிலுக்கு போறீங்களோ? எந்த முருகன் கோயிலுக்கு போவீங்க? சென்னதி முருகன். செல்வ சென்னதி முருகன் கோயிலுக்கு யார் கூட்டிட்டு போறது? மாமாவோட மாமாவோட ஆட்டோட போறாங்க.
சரி ஆனா அவன் நானும் போறேன், பிள்ளையார் கோயிலுக்கு மட்டும் போக மாட்டேன். ஏன் பிள்ளையார் பிடிக்க. அச்சோ, ஏன் எங்கிட்ட பிள்ளையாரப்பா உங்களுக்கு பிடிக்காம போனது? ஆ ஏன் ஒரு காரணம் சொல்லுங்க பாப்பா. எங்கிட்ட பிள்ளையாரப்பாவே ஏன் உங்களுக்கு பிடிக்கதில்லை? ஆ பிள்ளையார தொப்பா குழந்தை பிடிக்கும். அடாடா, அவருக்கு அழகுதானே தொப்ப வயிறு. ஆ எங்களை முதற்கடவுளர். நாங்கள் இன்னொரு வேலை செய்தாலும் யாரை கும்பிட்டுட்டு வேலை செய்யணும்? பிள்ளையாரப்பாவை கும்பிடணும் என்ன? அப்ப இனிமே எங்களுக்கு பிள்ளையார பிடிக்கணும், சரியோ? அழ போறார் பிள்ளையாரப்பா. பாவம் தான் அவர் யோசிக்கிறார். பாட்டு பாடுவோமோ நாங்கள்? என்ன பாட்டு பாட போறீங்க? சரி பாடுங்க, இங்கிலீஷ் பாட்டு பாட போறீங்க, பாடுங்க. Bits of paper lying in the round, make a better tiny, pick and up. Thank you. யார் சொல்லி தந்தது? அப்பா. அப்பா. உங்களோட அப்பா என்ன வேலை செய்யறார்? தங்கு வேலை. அம்மா என்ன செய்யறா? அம்மா சமைக்கிறா, வீடு கூட்டுறா. ஓகே. என்ன சாப்பாடு உங்களோட அம்மா டேஸ்டா சமைப்பா? மீன் கறி அம்மாவோட சேர்ந்து சமைப்பா. வெந்து ரொட்டி சுடுவா. உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? எனக்கு புட்டு மீன் கறி. புட்டு மீன் கறி. அம்மா சமைக்கிறது டேஸ்டோ அம்மா சமைக்கிறது டேஸ்டோ? ரெண்டு பேர்ட்டையுமே டேஸ்ட். ஒரு ஆள் டேஸ்ட் சொன்னா அப்புறம் ஒரு ஆளுங்களுக்கு சாப்பாடு தர மாட்டேன் என்ன? அப்படியோ? சரி, தங்கச்சியோட பாசமா இருப்பீங்களோ சண்டை பிடிப்பீங்களோ? பாசமா. சண்டையெல்லாம் பிடிக்க மாட்டீங்களோ? இல்ல. தங்கச்சி சண்டை பிடிக்க மாட்டா உங்களோட? நான் வச்சிருந்தா கேப்பா, அம்மா கிட்ட பேருந்து சொல்லி கொடுத்துருவா. அப்ப நான் கொடுத்துட்டு வேற விஷயங்களுக்கு போயிடுவேன். அம்மாட்ட போட்டு கொடுத்துருவா டக்காண்டா, அண்ணா தெரியலையே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன விஷயத்துக்கு வேற விஷயத்துக்கு போவீங்க பெரிய மனுஷர்? நான் எனக்கு கோவம் வைக்கிறதா பார்த்துட்டு அதை செய்வேன். சரி, ஓகே. இப்போ எனக்கு ஆத்திசூடி சொல்றீங்களோ? சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆத்திசூடி அமர்ந்ததவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் ஞானே. அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம், இயல்வது கரவில் ஈவது உலகை உடையடு விளம்பே உக்கமது கைவிடு என்னது திகதி ஏப்பது இகழ்ச்சி ஐயம் மட்டு ஒப்புற ஒழுகு ஒதுவது ஒளியே அவ்வியம் பேசிய அக்கம் சுருக்கே கண்ணொண்டு சொல்லே. நட்போய் வளை சனி நீராடு. சரி, நாங்கள் அதோட காணும் என்ன நிச்சயம் அப்படியே மறந்து போனோம் போல. அப்படியோ? சரி, படிச்சு பெரியாளா வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்? படிச்சு பெரியாளா வந்த அப்புறம் டாக்டரோ போலீஸோ? டாக்டர். சரி, டாக்டரா வந்து எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? நான் சளி பிடிச்சா, நான் சளி முட்டு காய்ச்சல் அது பிடிச்சா மருந்து. ஓகே, நான் மருந்துக்கு வந்தேன், எனக்கெல்லாம் மருந்து தந்து விடுவீங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன வேண்டி கொடுப்பீங்க? மருந்து கொடுக்குறீங்களா என்ன வேண்டி கொடுப்பீங்க? அம்மாக்கு வீடு காசு அது கொடுக்கறது, அப்பாவுக்கு காசு பெயிண்ட் இதுகள் வாங்கி கொடுக்கறது. அப்ப நீங்க டாக்டரா வந்த அப்புறம் உங்களுடைய அப்பா வேலைக்கு போகணுமோ? நீங்க டாக்டர் ஆன அப்புறம் அப்பா வேலை செய்ய தேவையில்லை தானே? நீங்க உழைச்சி பார்க்கலாம் தானே உங்களோட அப்பாவை. அப்பயும் உங்களோட அப்பா வேலைக்கு தான் விட போறீங்க பெயிண்ட் எல்லாம் வேண்டி கொடுத்து? அப்படியோ? அப்பா விரும்பினா வேலைக்கு போகலாம் என்ன? சரி, எனக்கு கதை சொல்றீங்களா? என்ன கதை? எறும்புன கதை. ஒரு எறும்பு மரத்தில் போய் கொண்டிருக்கும்போது அது தடுக்கி ஒரு ஆறுல புறா பார்த்துட்டு ஒரு இலையை தூக்கி குளத்துக்குள்ள போட எறும்பு அதை பிடிச்சி கிழக்கு வந்து புறாவுக்கு நன்றி சொல்லிட்டு
எறும்பு ஓ, நீ செஞ்ச உதவிய நான் எப்போதும் மறக்க மாட்டேன், உனக்கும் நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும். பேந்து அடுத்த நாள் ஒரு வேட்டைக்காரன் வந்து நிற்கும். நாம் இதை தேடிக்கொண்டிருக்கும் போது அந்த புறாவை பார்த்து அம்பு விட்டவன். அப்ப எறும்பு காலில் கடிச்சு அம்பு தவறி புறா பறந்து போனது. அப்ப புறா எறும்புக்கு வந்து சொன்னது, என்னை நீ காப்பாத்தினாய், நான் உனக்கு எப்படி நன்றி கூறுவேன்னு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு புறாவும் எறும்பும் நண்பர்களாயினாங்க. நன்றி, வணக்கம். ஓகே, யார் சொல்லி தந்தது பிள்ளைக்கு? அம்மா. அம்மா தான் சொல்லி தந்துருக்குறா. அப்போ உங்களோட டீச்சர் வந்து பாடம் மட்டும் படிப்பிக்கிறா, அப்படித்தானே? கதையெல்லாம் சொல்லி தர மாட்டா உங்களோட டீச்சர்? ஆ, குட்டி குட்டி கதை சொல்லி தந்துருக்குறேன். என்ன பிள்ளையாருன்ற கதை சொல்லி தந்துருக்குறா. வேறு என்ன கதை இருக்கு உங்களோட சமய புத்தகத்தில்? பிட்டுக்கு மண் சுமந்தது இல்லை, இன்னும் படிக்கல. இல்லை, அது இல்லையோ? இல்லை இல்லை. சரி, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். சர்மிஷான் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கார். இன்றைக்கு வந்து 2 குட்டீஸுமே எங்களோட அழகாக கதைச்சிருக்கேன். 2 பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தனதன் டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.